வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையில் எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதம், நீதிமன்றம் அளித்த தீர்ப்புகள், புலனாய்வுத்துறை செயல்பட்ட விதம், இவைகளை பற்றி விரிவான கட்டுரை ஒன்றை இன்றைய ஆங்கில நாளேட்டில் வெளியிடப்பட்டு இருக்கிறது. கட்டுரையின் தலைப்பு எ பிரிசனர்ஸ் ட்ராஜடி, எ நேஷன்ஸ் ஷேம். ஒரு கைதியின் துயரம் இந்த நாட்டின் அவமானத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று அந்த தலைப்பு கூறுகிறது. கட்டுரையை முடிக்கின்ற போது, இந்த வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பானாலும், புலனாய்வு நடத்திய விசாரணையானாலும், பேரறிவாளனுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரியானாலும், தடா சட்டத்தை பயன்படுத்துகின்ற முறையிலானாலும், அத்தனையிலும் அரசினுடைய அமைப்புகள் தவறை இழைத்து இருக்கின்றன. விசாரணை முழுமையாக நடைபெறவில்லை, முறையாக நடைபெறவில்லை என்பதை இந்த வழக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அரசு அமைப்புகளின் இந்த தவறை மறைப்பதற்காக பேரறிவாளனுடைய வாழ்க்கையை நாம் பலிகொடுக்க வேண்டுமா என்ற கேள்வியோடு அந்த கட்டுரை முடிவடைந்து இருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த தூக்கு தண்டனை வழங்கிய KT தாமஸ் முன்னாள் நீதிபதி அவர்கள் கூட ஆளுநரின் இந்த செயல் சட்டவிரோதமானது என்று திட்டவட்டமாக இப்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசு அணுகும் என்று தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரும் தமிழகத்தினுடைய அமைச்சர் ஜெயக்குமாரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது இப்போது எழுந்துள்ள கேள்வி. தமிழக அரசு முன் இப்போது 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது மாநில அரசுக்கு உரிய 161வது உரிமையை ஒருபோதும் இழந்துவிட முடியாது. இப்போது எடுத்திருக்கிற முடிவானது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. குடியரசுத் தலைவரிடம் இந்த முடிவை ஒப்படைப்பது என்பது சட்டவிரோதமானது என்பதை உறுதியாக வாதாட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. இதை தவிர உச்சநீதிமன்றமே இவர்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரத்தை பெற்று இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் கீழ் உச்சநீதிமன்றமே இந்த 7 பேரையும் தாராளமாக விடுதலை செய்யலாம், அதை தமிழ்நாடு அரசு ஆதரிக்கிறது என்று தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வாதாடியாக வேண்டும். அல்லது இவர்களை நீண்டகால பரோலில் விடுவதற்கான மாநில அரசுக்கு உரிய உரிமையை பயன்படுத்தி பரோலில் விடுதலை செய்ய முன்வர வேண்டும். இந்த 2 வாய்ப்புகளும் இப்போது தமிழ்நாடு அரசு முன் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதை செய்யுமா? இதுதான் இப்போது எழுந்திருக்கிற கேள்வி. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.